அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஒரு செயலை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது, இஸ்லாம் அறிவிக்கிறது. இந்த செயலை நீங்கள் செய்வதின் மூலமாக பெரும் பொருட்செலவில் நிறைவேற்றப்படுகின்ற அந்த அமலினுடைய நன்மைகளை நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற நற்செய்தி இயலாதவர்களுக்கு ஒரு சுப செய்தியாக மார்க்கம் இப்படியும் கூறும். இப்படி பல செய்திகள் இஸ்லாத்திலே நற்செய்திகளாக உண்டு. ஆம், எல்லோருடைய ஆழ்மனதிலும் நீண்ட காலமாக புதைந்திருக்கின்ற ஒரு ஆவல், குறிப்பாக வசதி குறைந்தவர்கள், நடுநிலை மக்களிடத்திலே எப்படியாவது கஅபாவை, கடமையான அந்த ஹஜ்ஜை நான் செய்துவிட வேண்டும், உம்ராவாவது செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறது. குறைந்தபட்சம் இன்றைக்கு உம்ராவுக்கு 1,00,000 மேல் தேவைப்படுகிறது ஒரு ஆளுக்கு. ஹஜ்ஜாக இருந்தால் பல லட்சங்கள். சரி, விஷயத்திற்கு வருவோம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் போதுமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு, ஜமாத்துடன் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு, இது ஒரு கஷ்டமா? தொழுதுட்டு சூரியன் உதிக்கின்ற வரை அப்படியே அந்த இடத்துல உட்காந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு, குரானை ஓதிக்கிட்டு, துவா செஞ்சுக்கிட்டு இருந்து, பிறகு சூரியன் உதித்ததற்கு பிறகு யார் 2 ரகாத்தி தொழுகிறாரோ அவர் பரிபூர்ணமான ஒரு ஹஜ் உம்ரா செய்த நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்கிறார். மாஷா அல்லாஹ். சாதாரண விஷயமா இது? சாதாரண விஷயமா? ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மை, உம்ரா செய்த நன்மை, நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருந்து இந்த அமலை நாம் இலகுவாக செய்து கொள்ளலாம். இதனுடைய வேல்வியூ மறு உலகத்திலே தெரியும். இந்த செய்தி நமக்கு ஏதோ கடந்து போகின்ற செய்தியை போல தெரியலாம். ஆனால் இந்த வேல்வியூ ஒரு கால் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கொடுக்காம நாம் இந்த உலகத்தை விட்டும் போய்விட்டால் ஹஜ்ஜு செய்த நன்மையும் உம்ரா செய்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான். பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.